வணக்கம். நேற்று வந்து ஒரு கேப் டவுன், ஒரு பெரிய ஃபால், அதுக்கப்புறமா வந்து ரிவர்ஸ் ஆச்சு. எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ அதே லெவலில் க்ளோஸ் ஆச்சு. டிப்பிக்கல் ஹேமர் ஃபார்மேஷன். ஸோ இந்த ஹேமர் ஃபார்மேஷன் தான் வந்து நேற்று வந்து ஒரு ரிவர்சலுக்கான ஒரு மேஜர் ரீசனாக இருந்துச்சு. இது இல்லாத ஒரு பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸும் இருந்துச்சு RSIயில். அண்ட் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக நேற்று வந்து ஒரு கேப் டவுன் வந்துச்சுல, அந்த கேப் டவுனை வந்து ஃபில் பண்ணிடுச்சு. வாங்களேன் டைரெக்டாக சார்ட்டை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியோட டே சார்ட். நிஃப்டியோட டே சார்ட்டில் நேற்று வந்து அந்த கேப் டவுன், என்ன கேப் டவுன் இருந்துச்சோ அந்த கேப் டவுனை தான் வந்து இன்னைக்கு வந்து ஃபில் பண்ணியிருக்கு. அழகாக இருக்குல்ல? ஸோ டெக்னிக்கலி இட் வாஸ் மோர் ஆஃப் எ கேப் ஃபில்லிங். இது வந்து அப்சைடு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக கேட்டால் கிடையாது. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலுக்கானது, இந்த ஃபால் இருக்குல்ல, இந்த ஃபாலுக்கான புல் பேக் தான் இது. ஸோ டெக்னிக்கலாக இது அப்சைடாக கேட்டால் சத்தியமாக கிடையாது. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்ம நேற்றுலேருந்தே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் 19,500க்கு மேலே போச்சுன்னா தான் உங்களுக்கு ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் எக்ஸாக்டாக நம்ம சொல்ல போகணும்னு சொன்னால், டு பி வெரி ப்ரிசைஸ் அண்ட் வெரி ஸ்ட்ராங் அப்சைடுன்னு சொன்னால் அரௌண்ட் 700-750க்கு மேலே தான் வந்து ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் லெவல். 19,740க்கு மேலே தான் வந்து ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 19,500ன்றது ஆப்ஷன் பேஸ்டு. ஆப்ஷனில் வந்து புட் ஆப்ஷனை வந்து அந்த லெவலில் வந்து ஹெவியாக ரைட் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நேற்று வந்து 19,400 லெவலில் வந்து ஹெவி புட் ரைட்டிங் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி எக்ஸ்பைரி இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து ஷார்ட் பில்டப்பில் வச்சுருந்தாங்க. அண்ட் அந்த ஷார்ட் பில்டிங்கை ட்ராப் பண்ணுறதுக்கான அப் மூவ் தான் இன்றைக்கி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு கன்ஃபியூஷன் ஜோன். நான் வந்து ஏற்கனவே ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஜோனில் ஆல்மோஸ்ட் ஆன் செப்டம்பர் 22 வந்துச்சு, ஒரு வாரம். ஸோ இந்த ஜோன்லேயே தான் வந்து ஆட்டம் போட்டுட்ருக்கு. மேலே வந்து 44,800, டவுன் சைடில் வந்து 44,200. இந்த ஜோனுக்குள்ளார தான் ஆட்டம் போட்டுட்ருக்கு. எப்பயுமே வந்து நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் வந்து, ஆறு இருக்குல்ல, ரிவரில் வந்து கரை ஓரத்தில் தான் வந்து எப்பயுமே வந்து என்ன சுழல்லாம் இருக்கும். நடு ஆற்றுல வந்து நீங்கள் ஈஸியாக நீச்சல் அடிக்கலாம். ஸோ ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை டவுன் ட்ரெண்டாக இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து யாரும் பெருசாக மாட்ட மாட்டாங்க. மாற்றுறது இது மாதிரி வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்டில் தான் வந்து எல்லாருமே மாற்றுவாங்க. ஸோ பேசிக் இந்த ரிவர்சல் ஜோன் தான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ராப் ஜோன். ஸோ நீங்கள் எடுத்து பாருங்களா, உங்களோட நீங்கள் எங்கேயாச்சும் ஆப்ஷன் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, சம் பொசிஷன் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, இது மாதிரி ஒரு ரிவர்சல் ஜோனில் தான் வந்து உங்களுக்கு ட்ராப் ஆகுறீங்க. இது ஒன்று. இதே இது நீங்கள் வந்து வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போதும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். எப்பயுமே மார்க்கெட்டில் வந்து அந்த கிளாரிட்டி இருக்கிறது வந்து ஆல்வேஸ் முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து இந்த இது வீக்லி பேசிஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதான் வந்து பேஸ், சரியா? ஸோ இதுக்கு எந்த ஏரியா சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனால் இட் இஸ் ஒன்லி சம்வேர் அரவுண்ட் 2022 டிசம்பர் ஹை. அதுதான் வந்து சீலிங்காக இருந்தது வந்து இப்போ சப்போர்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இந்த லெவல், அதாவது 43,800, 700 அந்த ஜோனை உடச்சிச்சுன்னு சொன்னால் பெருசாக வந்து பிளட் பாத் பார்த்துக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த ஒரு ரீசனால் தான் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ரிவர்சல் பேட்டர்ன் காட்டிகிட்டு இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் ட்ரேடிங் இருக்குது. இந்த ஒரு நாள் ட்ரேடிங் வந்து எப்படி போகுதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். 2 வாரம் வந்து உங்களுக்கு ஒரு ஹேமர் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. அண்ட் இது வந்து ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆகணும். ஸோ அந்த ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாமே. அடுத்த வாரம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அப்சைடு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பட் பேங்கிங் செக்டார்ஸ் எல்லாமே, நீங்கள் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எடுத்துங்க, ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எடுத்துங்க, அது எல்லாமே வந்து வீக்னஸ் இருக்குது. அடுத்த ஸ்டாக் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம மார்க்கெட் நிலவரம் என்னதுன்றது முதல் பார்த்துடலாம். இன்றைக்கு வந்து மார்க்கெட் 109+ இருந்துச்சு. அண்ட் ஸ்விங், இன்ட்ராடே ஸ்விங் வந்து வெறும் 89 பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 249 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு. அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஜோனில் தான் இருந்துச்சு. 283 அந்த லெவல் தான் வந்து உங்களுக்கு இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்டில் வந்து மோர் ஆஃப் ஷார்ட் கவரிங் ஓடிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் 2 days கீழே விழுந்தது வந்து மேலே போயிருந்துச்சு.
பட் வேற எதுவுமே வந்து பெருசாக நடக்கலை. பட் இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நம்ம போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். போர்ட்ஃபோலியோவில் வந்து நாங்கள் சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து எக்ஸிட் பண்ணியிருந்தோன்றது சிலர் சொல்லியிருந்தோம், சிலது டிஸ்கஸ் பண்ணல. மறுபடியும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து ரிவ்யூ காட்டுறோம். அண்ட் நிறைய ஸ்டாக்ஸ் நாங்கள் வந்து எக்ஸிட் பண்ணியிருந்தோம். எஸ்பெஷலி நீங்கள் வந்து பிஹெச்இஎல்லாம் முதலே எக்ஸிட் பண்ணியாச்சு, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எக்ஸிட் பண்ணியாச்சு. யூனியன் பேங்க் நம்ம எக்ஸிட் பண்ணோம், கெயில் எக்ஸிட் பண்ணோம், ஆர்இசி எக்ஸிட் பண்ணோம். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு 6-7 ஸ்டாக் வந்து நாங்கள் எக்ஸிட் பண்ணோம். எக்ஸாக்ட் எக்ஸிட் பண்ண டேட்டும் என்ன ப்ரைஸில் வந்து எக்ஸிட் பண்ணுறது உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இன்றைக்கும் வந்து போன வாரம் நம்ம பார்க்காத ஸ்டாக்ஸ்லாம் இருக்குல்ல, எதெல்லாம் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்குன்றது அது எல்லாத்தையுமே வந்து இந்த வாரம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்இசி வந்து ஒரு ஒரு மெகா ரேலின்னே நம்ம எடுத்துக்கலாம். சரியா? நம்ம வந்து ஏப்ரல் மாதத்தில் எனக்கு தேதி ஞாபகம் இல்லை, ஏப்ரலில் மேல வந்து 120 ருபீஸில் வந்து இதுக்கு பை கால் கொடுத்து 130ன்றது நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த வீடியோ வந்து ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் 130 கிராஸ் ஆச்சுன்னு சொன்னால் மேலே பிச்சுக்கிட்டு போகணும் நம்ம பேசியிருக்கோம் அப்போ. ஸோ முடிஞ்சால் நம்ம பழைய ரிவ்யூ நீங்கள் எடுத்து பாருங்கள். இதான் வந்து பிரேக் அவுட் லெவல் உங்களுக்கு. ஸோ திஸ் வாஸ் தி பிரேக் அவுட் லெவல் உங்களுக்கு. ஸோ இந்த லெவல் உடச்சி மேலே போயிருக்கு. இந்த லெவல் போகும்போதும் டெஃபினட்டாக வந்து ஒரு புல் பேக் ரேலி இருக்கும். கடைசி ஸ்விங்கு, இந்த ஸ்விங்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் கூடயும் இந்த ஸ்விங்குக்கான ரிவர்சல் பேட்டர்ன் நிச்சயமாக வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஃபிபனாச்சி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து 24% ஆர் 25% டவுன் சைடு வந்திருக்கு. மினிமம் 38% வரும், இல்லை 50% வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ 273 could be a zone of support. அது வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அபவுட் 2 days பேக் நேற்றே வந்து எக்ஸிட் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த லெவல் வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாமே, நம்ம வந்து ஃபிபனாச்சி போட்டு பார்க்கலாம். தட் இஸ் தி லெவல். சரியா? ஸோ அப்சைட் டார்கெட் கிளியர் கட்டாக வந்து உங்களுக்கு டே சார்ட்டில் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. இதை வந்து ரொம்ப டீப் கரெக்ஷன் வருமா சொல்ல தெரியாது. அந்த லெவல் வரட்டும், அதுக்கப்புறமா தான் தெரியும் இது டே சார்ட்டில் கரெக்ஷன் நடக்குதா இல்லை வீக்லி சார்ட்டில் கரெக்ஷன் நடக்குதான்றது நம்மளுக்கு தெரியும். இதுக்கு அடுத்தது வந்து பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். இதுவும் ஒன் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வேர் வி மேட் வெரி குட் மணி. பெரிய பணம் பார்த்தோம். அரௌண்ட் 32-33 ருபீஸில் வந்து வி மேட் அ என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 44-45 லெவலில் நம்ம வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் லாஸ்ட் ஸ்விங் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சம்வேர் அரௌண்ட் 38% லெவலில் வந்து இப்போதைக்கு நிற்கிது. பார்க்கலாம் இது வந்து 50% வருதான்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். 50%ம் வரலாம், 61%ம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் அரௌண்ட் 45ல் இருக்குது. இது 43 வரலாம், இல்லை 42-20 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இட் இஸ் ட்ரைங் டு டூ மோர் ஆஃப் எ என்ன சொல்கிறது கன்சாலிடேஷன் நம்ம எடுத்துக்கலாமே. ஸோ இந்த ஜோனில் வந்து உங்களுக்கு கன்சாலிடேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த கன்சாலிடேஷன் லெவல் தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்குறது வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி வாஸ் சம்வேர் அரௌண்ட் 33-34 அண்ட் அதை வந்து வி எக்ஸிட்டட் அட் 62 and then 65 and then re-entered at 62 and ட்ராவல் பண்ணோம். 50% வந்து அப்சைடில் வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கிறோம். சம்வேர் க்ளோஸ் அபவுட் 80 ருபீஸில் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இன்னும் 50% ஹோல்டில் தான் வச்சுருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இது ஃபர்தர் அப்சைடுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்விங்கில், சரியா, லாஸ்ட் ஸ்விங் வந்து ஆல்மோஸ்ட் 86 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போதைக்கு அதோட ஃபஸ்ட்டு டார்கெட் 75 வரும்ன்றது நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது 75 வரட்டும், அது எப்படி பிஹேவ் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துட்டு நம்ம ஃபர்தர் டிசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம பிஎஃப்சியும் இதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஒரு 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 நல்ல ஒரு ஸ்விங் அப்பு அண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. 25% டவுன் சைடு வந்திருக்கு.
ப்ராபப்ளி 38%, அதாவது 233 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாமே. அப்சைட் டார்கெட் வந்துருச்சான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடைசி ஸ்விங் பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், எஸ், ஆல்மோஸ்ட் அந்த லெவல் வந்தனால தான் வந்து உங்களுக்கு ஒரு 4 நாள் அங்கே கொடுத்து ரிவர்சல் கொடுத்துருக்கு. சரியா, சிம்பிளான இது. ஸோ டவுன் சைடு வந்து அப் டு 34 வரைக்கும் வரட்டுமே, சம்வேர் அந்த 234 வரைக்கும் வரட்டும். அதுக்கப்புறமா வில் பி ஏபிள் டு மேக் எ டிசிஷன் வெதர் ஃபர்தர் டவுன் சைடு இருக்கான்றது நம்ம பார்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி இந்த லெவல் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவல் அச்சீவ் ஆகிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ரிவர்சல் எவ்வளோ தூரம் கீழே வரும், இது வந்து ஒரு கரெக்ஷனா இல்லை ஒரு புல் பேக் ரேலியான்றதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு 3 ஸ்டாக்கு நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன், விச் இஸ் அ குட் ஸ்டாக் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். நான் இன்னும் என் கஸ்டமர்ஸ்க்கு நான் எடுக்கலை, எனக்கும் நான் எடுக்கலை. வெயிட் பண்ணலாமே, மண்டே இன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபார் சம் ரீசன்ஸ். ஒன்று, இந்த வீக்கெண்ட் இன்னைக்கு தேர்ஸ்டே, இன்னைக்கு வந்து யூஎஸ் ஜாப் டேட்டாஸ் இருக்குது. அந்த ஜாப் டேட்டாஸ் வச்சு சில மார்க்கெட் அனாலிசிஸ் நடக்கும். ஒன்று. ரெண்டாவது, யூஎஸில் இன்னும் ஸ்டெபிலிட்டி வரல. அந்த ஸ்டெபிலிட்டி வந்ததுக்கு அப்புறமா தான் மார்க்கெட்டில் அந்த வொலட்டாலிட்டி குறையும். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும் தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு கரெக்ஷன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக யாருமே வந்து பேனிக் ஆகலை. அதான் வந்து ஒரு முக்கியமான ரீசன். இந்தியா விக்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நான் தான் சொன்னேன்ல, நம்ம வந்து சில ஸ்டாக்ஸ் பார்க்கலான்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிர்லா சாஃப்ட் வந்து ஒரு அழகாக வேவ் 3 முடித்து, நான் வந்து பெருசாக இதில் வந்து வேவ் எங்கே வருதுன்றதை நான் சொல்ல. இது வந்து வேவ் 3, இது வந்து வேவ் 4. ஸோ வேவ் 5 வந்து அப்சைட் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ரீவியஸ் ஹையை வந்து உடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. எவ்வளோ தூரம் போகும்னு சொன்னால் ப்ராபப்ளி சம்வேர் அட் திஸ் ரேஞ்ச், ரைட்டா, 560 to 575 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதான் வந்து ப்ராபபிள் ஃபர்ஸ்ட் டார்கெட். சரியா? ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ஏன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதை வந்து ஒரு டேட்டாவாக எடுத்துங்க, ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்து உங்களோட அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறமா பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்றது முடிவு பண்ணிக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து நௌக்ரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல். சரியா? அந்த லெவல் என்னது? 4150, 146, 115 ரவுண்டாக வச்சுருக்கிறோம். அந்த லெவலை உடச்சி இன்னைக்கு வந்து அந்த லெவலை வந்து ஒரு பெரிய பாரோட, சரியா, ஒரு புல்லிஷ் பாரோட ரிவர்சல் ஆயிருக்கு. இது ஷார்ட் கவரிங்காக சான்சஸ் இருக்குது. ஷார்ட் கவரிங்காக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாள் வந்து டவுன் சைடில் வந்து ஷார்ட் பண்ணிகிட்டே தான் வந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஷார்ட் கவரிங் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. போன மாதத்துக்கான ஷார்ட் கவரிங்காக இருந்திருக்கும். இந்த வாரம் நிறைய ஷார்ட் பண்ணிட்டாங்க. இந்த தடவை பிடிக்கலான்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணுறதுக்கோசரம் நிறைய பேர் ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அதனால ஒரு புல்லிஷ் பார் வந்திருக்கு. நாளைக்கு இந்த பர்டிகுலர் புல்லிஷ் பாருக்கு ஃபாலோ ஆன் பார் வருதுன்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து நம்ம பை பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அண்ட் இந்த லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து 4200 லெவலில் இருக்குது. 4272 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரலாம். அண்ட் சப்போர்ட் நான் சொன்ன மாதிரி 4150 வந்து சப்போர்ட் எடுத்துக்கலாம். அண்ட் அதை வந்து ஸ்டாப் லாஸாகவும் எடுத்துக்கலாம். 40 கீழே வைங்களேன், ஒரு 10 ரூபா கீழே வைங்களேன். 4140 இல்லை 135 வச்சுட்டு we can always plan for a higher target. டார்கெட் எவ்வளோ தூரம் நம்ம வைக்கலாம்? This could be your target 4930 அந்த ரேஞ்ச் நீங்கள் இது பண்ணலாம். பட் ஞாபகம் வச்சுங்க, நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 4360 இருக்குது, 4400 இருக்குது, 4580 லெவலில் இருக்குது. இந்த லெவல் எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் உடைச்சி ஆகணும்.
இன்ஃபேக்ட் நௌக்கரியோட பி சாஃப்ட் வந்து கிளியர் சார்ட் அண்ட் பயங்கர புல்லிஷாக இருக்கிற சார்ட்டு. இதுக்கு அடுத்தது வந்து டைட்டன். டைட்டன் வந்து சம்டைம் பேக் வந்து நான் 3000 இருக்கும் போதும் 3300 வரைக்கும் வரும்ன்றது வி எஸ்டிமேட்டட் அண்ட் அந்த லெவல் வந்துச்சு. இப்போ மறுபடியும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா there was a pull back அண்ட் அந்த புல் பேக்கில் இருந்து ரிவர்சல் வருமானது நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்விங்கில் இருந்து எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இந்த 1618 61% வந்து ஒரு கரெக்ஷன் வந்துச்சு. அந்த லெவலில் இருந்து இப்போதைக்கு ரிவர்சல் ஆகுது. அதுலேயும் வந்து அந்த 38% பாருங்களேன் என்ன அழகாக ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து நிற்கிது. ஸோ பேசிக்காக அந்த 3230 லெவலுக்கு மேலே வந்து பை பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். அண்ட் ப்ராபபிள் அப்சைட் உங்களுக்கு வந்து that could be your first target, plus or minus ஒரு 10 points நீங்கள் வச்சிங்களா. So this could be your somewhere around 3490 480 500 அந்த ஜோன் வந்து உங்களுக்கு ரிவர்சல் பேட்டர்னாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் எங்கே 3120 115 அந்த ஜோனில் வந்து இந்த ஜோனை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேர்களே, இன்றைக்கி வந்து ஒரு குவிக் மார்க்கெட் ரிவ்யூ. நம்ம போன வாரம் சில ஸ்டாக்ஸ் சொல்லியிருந்தோம், அது எல்லாமே வந்து ஒரு டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகுது. அது ரிவர்ஸலாக இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணலாமான்றதுக்கு ஒரு சின்ன குவிக் அனாலிசிஸ் ஒன்று. ரெண்டாவது ஒரு 3 ஸ்டாக்கு இந்த ரெட்ட வெள்ளத்தில் கூடிய சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல பாசிட்டிவாக இருந்துச்சு. அது 3மே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு இன்றைக்கி ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.